அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில ஒரு ஜாதகத்துல உயர்வை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எது, அதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். ரெகுலரா கேட்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்ல என்னுடைய பொருளாதாரம் எப்போது உயர்வடையும், பதவி அதிகாரங்கள் எப்பொழுது உயர்வடையும், என் வாழ்க்கை எப்பொழுது உயர்வடையும்ன்ற கேள்வி அதிகமா இருக்கு. ஒரு முன்னேற்றமானது எப்படி இருக்கும்ன்ற கேள்வி அதிகமா கேட்கப்படுது ஜாதகங்கள்ல. ஒரு ஜாதகர் எந்த காலகட்டத்தில் பயணப்பட்டாலும் இந்த கிரகங்களுடைய புத்தி நடக்குதுன்னா நன்மை, இந்த கிரகங்களுடைய திசை வரப்போகுதுன்னா வாழ்க்கையில கொஞ்சம் உயர்வுண்டுன்னா அதை ஜோதிடத்துல சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியும். ஒரு 2 கிரகங்கள் ஒவ்வொரு லக்னத்திற்கும் இருக்கு. அந்த 2 கிரகங்கள் தான் 5, 9ஆம் அதிபதிகள். இந்த 5, 9ஆம் அதிபதிகள் எவருடைய ஜாதகங்கள்ல வலுத்து இருக்கிறாரோ அல்லது தசை வலுக்கலனாலும் குறைந்த வலுவோடு இருந்து தசையோ புத்தி வந்ததுன்னா அந்த காலங்கள்லாம் ஜாதகருக்கு உயர்வை கொடுத்து விடும். உயர்வான பலன்களை ஜாதகர் அனுபவிப்பார். வலு இழந்திருந்தா மட்டும்தான் பிரச்சனை. அந்த வகையில எந்த லக்னத்தில் பிறந்தாலும் நாம சொல்லக்கூடிய இந்த 2 கிரகங்கள் குறைந்த வலுவில் அமர்ந்து தசையோ புத்தியோ நடக்க போதுன்னா உங்க வாழ்க்கை எவ்வளவு கடைநிலையில் இருந்தாலும் உயர்வை அடையும். ஒரு உயர்நிலையில இருந்தாங்களா மேலும் உயர்வை அடையக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். அந்த வகையில நேரடியாக வீடியோக்குள்ள போயிடலாம். மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்தில் பிறந்தவருக்கும் உயர்வை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். மேஷ லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனித்திருக்கிறீங்க. மேஷத்தில் பிறந்தவருக்கு எந்த கிரகம் உயர்வை கொடுக்க போகுது? ஒரு ஜாதகர் ரொம்ப சிரமப்படுற காலமோ அல்லது நியூட்ரலான ஒரு டைம் பீரியட்லோ பயணப்பட்டு இருக்கிறார், வாழ்க்கையில ஒரு உயர்வு கிடைக்குமானா சிம்மத்திற்கு அதிபதியான சூரியனும் தனுஷிற்கு அதிபதியான குருவும் 2 கிரகங்களும் உயர்வை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். இந்த 2 கிரகங்களுடைய தசைகளோ புத்தி காலகட்டங்களோ வரப்போகுதுன்னா ஜாதகருக்கு வாழ்க்கையில் உயர்வு உண்டு. அதற்கு இந்த கிரகங்கள் வலுவாக இருக்க வேண்டும். குறைந்தபட்ச வலுனாவது இருக்க வேண்டும். நீசம் பெறாமலும் பகை பெறாமலும் இருந்தாலே போதும். இந்த சூரிய குரு இந்த 2 கிரகங்களுடைய தசையோ புத்தி வருதுன்னா மேஷ லக்ன ஜாதகர் ஒரு வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் உயர்வாக பொருளாதாரத்திலும் அவருடைய மன திருப்தியிலும் மேலோங்கி இருப்பார்ன்றதை உறுதிப்படுத்துறோம். இப்போ உங்க ஜாதகத்துல அடுத்து வர தசை குருவையோ சூரியனோ தொடர்பு கொண்டால் வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கிறது. ரிஷப லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க. உயர்வை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். ரிஷபத்தில் பிறந்த ஜாதகருக்கு கன்னிமனைக்கு அதிபதியான புதனும் மகரமனைக்கு அதிபதியான சனி பகவானும் தான் உயர்வை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். புதன் சனி இந்த 2 கிரகங்கள் தான் உயர்வை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். அந்த வகையில ரிஷப லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனித்து வாழ்க்கையில ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா, தசையில சனி புதன் வலுவிழக்காமல் தசை நடக்க போகுது, வலுவிழக்காமல் புத்தி நடக்க போகுதுன்னா இந்த 2 புத்தி காலகட்டங்கள் அல்லது இந்த 2 தசை காலகட்டங்கள் வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கக்கூடிய காலங்கள். ரிஷப லக்ன ஜாதகர் உயர்வை அனுபவிக்க போகிறார். வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருந்தாலும் இந்த 2 கிரகங்கள் ஏதாவது ஒரு கிரக தொடர்புல தசை என்றால் வாழ்க்கையில் உயர்வை அடைவீர்கள். மிதுன லக்னத்துல ஒரு ஜாதகம் ஜனனித்திருக்கிறீங்க. மிதுனத்தில் பிறந்த ஜாதகர் வாழ்க்கையில் உயர்வை அடைய வேண்டும். உயர்வை எந்த கிரகங்கள்லாம் கொடுக்குது? மிதுனத்தில் பிறந்தவருக்கு துலாத்திற்கு அதிபதியான சுக்கிரனும் கும்பத்திற்கு அதிபதியான சனி பகவானும் தான் உயர்வை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். சுக்கிர சனி இந்த 2 கிரகங்கள் தான் வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். என்ன தசை நடந்தாலும் சரி, அதுல குறைந்தபட்ச ஸ்தான பலத்திலாவது சுக்கிர சனி அமர்ந்திருக்கிறார்னா இந்த புத்தி வரும்பொழுது மிதுன லக்னக்காரர் வாழ்க்கையில் ஒரு உயர்வை அடைவார். கூடுதலாக சிறப்பாக அதீத வலு பெற்று இருக்கும் பொழுது மேலும் அதீத உயர்வான பலனை அனுபவிப்பார் மிதுன லக்ன ஜாதகர். வாழ்க்கையில கடினமான பலனோ ஒரு நியூட்ரலான பலனோ, ஒரு புதுசா ஒரு முயற்சி எடுக்க போறீங்க இல்ல புதுசா பண்ணலாமன்ற தயக்கம் இருக்குன்னா மிதுன லக்ன ஜாதகருக்கு சுக்கிர சனி தொடர்புல ஒரு தசை நடக்க போதுன்னா தாராளமா தொடர்பு கொள்ளலாம், உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். கடக லக்னத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு உயர்வை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். கடகத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சக மனைக்கு ஆதிபத்தியம் பெற்ற விருச்சகத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவானும் மீனத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவானும் தான் உயர்வை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். விருச்சகத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாயோ அல்லது மீனத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற குருவோ திசை நடத்த போதுன்னா அந்த திசை உயர்வை கொடுக்கக்கூடிய மகாதசை. இல்ல புத்தி நடக்க போதுன்னா அந்த புத்தி உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு புத்தி காலகட்டமாக அமையும். எந்த மகாதசை நடந்தாலும் சரி, அதுல இந்த செவ்வாய் குரு காலகட்டங்கள் உயர்வை கொடுக்கும். அதற்கு உங்க ஜாதகத்துல கடகத்தில் பிறந்த ஜாதகருக்கு குறைந்தபட்ச வலுனாவது செவ்வாயோ குருவோ இருக்கும். இந்த 2 கிரகங்கள் தான் உயர்வை கொடுக்கக்கூடிய கிரகங்களாக கடக லக்னத்திற்கு அமைந்து விடுகிறது. புது முயற்சி புது வியூகம்லாம் பண்ண போறீங்க, பெரிய விஷயங்கள்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா இந்த காலங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். எந்த தசை நடந்தாலும் அதுல இந்த 2 புத்தி வந்துதான் தீரும். 2 புத்தியில கொஞ்சபட்சம் வலுவா இருந்துச்சுன்னா நீங்கள் செயல்பாட்டை செய்யலாம், புது முயற்சிகளை. சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. சிம்மத்தில் பிறந்த ஜாதகருக்கு உயர்வை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். தனுஷிற்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவானும்
மேஷத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவானும் தான் உயர்வை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஒரு அவயோக பலனை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் உங்களுடைய ஜாதகங்கள்ல குருதசையோ செவ்வாதசையோ வரப்போகுதுன்னா யோகம். அதற்கு குறைந்தபட்ச வலுவிலாவது குரு செவ்வா இருக்கணும். உச்சம்தான் பெற்றிருக்கணும், ஆட்சிதான் பெற்றிருக்கணும் அவசியம் இல்லை. நட்பு நிலையிலோ ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொண்டோ இருந்தாலே போதும். குரு செவ்வாய் தசைகள் யோகம் பண்ணும், உயர்வை கொடுக்கக்கூடிய காலங்கள். அதுபோல தசை வரப்போறதே இல்லை. சில லக்னங்களுக்கு எல்லாம் தசை முரண்பாடா வந்துடும், சில ராசிகளுக்கெல்லாம் பரவாயில்ல. எந்த திசை நடந்தாலும் அதில் புத்தி காலகட்டம், குரு புத்தியோ செவ்வா புத்தியோ வரப்போகுதுன்னா சிம்ம லக்னத்திற்கு உயர்வை கொடுக்கும். அதற்கு குறைந்தபட்ச வலுவோட குரு செவ்வாய் இருக்க வேண்டும்ன்றத உறுதிப்படுத்துறோம். கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, உயர்வை கொடுக்கக்கூடிய கிரகம். கன்னி லக்னத்திலே பிறந்த ஜாதகருக்கு மகரத்திற்கு அதிபதியான செவ்வாயும் ரிஷபத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவானும் தான் உயர்வை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். சனி சுக்கிரன் 2 கிரகங்கள் தான் உயர்வை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். வாழ்க்கையில ஒரு கன்னி லக்ன ஜாதக சிரமத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கிறாருன்னா அவருடைய ஜாதகங்கள்ல சனியோ சுக்கிரனோ குறைந்த வலுவோடையாவது இருந்து தசை வரப்போகுதுன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம். ஜாதகர் வாழ்க்கையில் உயர்வை அடைய போகிறீர்கள். எந்த நிலையில கடைநிலையில இருந்தாலும் முதன்மையில கொண்டு போய் சேர்க்க போகிறார். அதுபோல சில பேருக்கு தசை வரப்போறதே இல்லை, கடைசி வரைக்கும் இந்த லாப பலனை உயர்வான பலனை அனுபவிக்கவே முடியாதுன்னா எந்த தசை நடப்பில் வந்தாலும் அதுல சனி புத்தி புதன் புத்தி கன்னி லக்ன ஜாதகருக்கு கொஞ்சம் உயர்வை கொடுக்கும். அதற்கு சனியும் சுக்கிரனும் ஏதேனும் ஒரு வகையில் வலுப்பெற்றுதான் இருக்கணும். உச்ச ஆட்சி வேண்டாம், குறைந்தபட்ச நட்பிலாவது ஸ்தான பகலத்தை பகிர்ந்து கொண்டிருக்கும் பொழுது கண்டிப்பா நன்மையை செய்கிறது. அப்ப சனி சுக்கிரன் உயர்வை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். துலாம் லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, துலாத்தில் பிறந்த ஜாதகருக்கு உயர்வை கொடுக்கக்கூடிய கிரகம். துலாத்தை பொறுத்தவரைக்கும் கும்பத்திற்கு அதிபதியான சனி பகவானும் மிதுனத்திற்கு அதிபதியான புதன் பகவானும் உயர்வை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். புதன் சனி 2 கிரகங்கள் தான் துலாம் லக்னத்திற்கு உயர்வை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். இந்த 2 கிரகங்கள்ல ஏதாவது ஒரு தசை வந்துட்டாலும் யோகம். ஜாதகர் துலாம் லக்ன ஜாதகர் எந்த நிலையில இருந்தாலும் அவரை கொண்டு வந்து முதன்மையாக ஒரு உயர்நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும். இல்ல திசையே வரப்போறது இல்லைன்னா கூட புத்தி காலகட்டங்கள், சனி புத்தி அல்லது புதன் புத்தி காலகட்டம் வருதுன்னா துலாம் லக்ன ஜாதகருக்கு கொஞ்சம் உயர்வு கிடைக்கும். ஆனா ஒரு சிலருக்கும் அந்த சனி புதன் வலுவிழந்தா உயர்வை கொடுக்கறது இல்ல. குறைந்தபட்ச வலுவிலாவது எவருடைய ஜாதகத்தில் துலாத்தில் பிறந்தவருக்கு சனி புதன் இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கை கண்டிப்பாக புத்தி காலகட்டத்திலோ தசை காலகட்டத்திலோ உயர்வை அடைகிறதுன்றத உறுதிப்படுத்துறோம். அதுபோல விருச்சக லக்னத்துல ஒரு ஜாதகம் ஜனனிச்சிருக்கிறீங்க, விருச்சகத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு உயர்வை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். விருச்சகத்திற்கு 5க்கு அதிபதியான குரு பகவான், மீனமனைக்கு அதிபதியான குரு பகவானும் கடகமனைக்கு அதிபதியான சந்திர பகவானும் தான் உயர்வை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். விருச்சக லக்னத்துல ஜனனித்த ஜாதகருக்கு குரு தசையோ சந்திர தசையோ வரப்போகுது. இதுல சந்திரனோ குருவோ குறைஞ்ச வலுவோட இருந்தா கூட பரவாயில்ல, ஜாதகரை உயர்நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும். வாழ்க்கையில எதுவுமே இல்லைன்னாலும் எல்லாம் பண்ணக்கூடிய யோகத்தை கொடுத்துரும். தசையே வரப்போறது இல்லை, புத்தி எந்த தசைகள் நடந்தாலும் அதுல புத்தி காலகட்டம், குரு புத்தி காலகட்டம் சந்திர புத்தி காலகட்டம் விருச்சகத்திற்கு யோகம் பண்ணி கொடுக்கும். அதற்கு விதி குறைந்தபட்ச வலுவிலாது இருக்கணும். குரு சந்திரன் வலுவிழந்து விட்டால் உயர்வை தரதில்லை. குறைந்தபட்ச வலு நட்பு ரீதிக்கு கீழே போய் ஸ்தான பலத்தை பரிவர்த்தனையில் பகிர்ந்து கொண்டாலும் பரவாயில்ல, ஜாதகருக்கு குரு சந்திரர்கள் உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். தனுசு லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, தனுஷில் பிறந்த ஜாதகருக்கு உயர்வை கொடுக்கக்கூடிய கிரகம். தனுஷை பொறுத்த வரைக்கும் 5ஆம் மனைக்கு அதிபதி, அதாவது மேஷமனைக்கு அதிபதியான செவ்வாய் பகவானும் சிம்மமனைக்கு அதிபதியான சூரிய பகவானும் தான் உயர்வை கொடுக்கக்கூடிய கிரகம். தனுஷில் ஒரு ஜாதக ஜனனித்து அவருக்கு செவ்வாய் தசையோ சூரிய தசையோ வரப்போது, அதுல சூரியனோ செவ்வாயோ குறைந்த வலுவோடு இருந்தாலும் போதும், தனுசு லக்ன ஜாதகருக்கு ஒரு உயர்வை கொடுத்து விடுவார். இல்ல எந்த தசையும் வேணாலும் நடக்கட்டும், அந்த தசையில செவ்வாய் புத்தி சூரிய புத்தி காலகட்டம் ஜாதகருக்கு உயர்வை கொடுத்துரும். அதற்கு ஒரே விதி, ஜாதகத்துல செவ்வாய் சூரியன் நீசம் பெற்று இருக்கக்கூடாது, வலுவிழந்து பகையோட இருந்துடக்கூடாது, பரிவர்த்தனை கூட பெற்று இருக்கலாம். இந்நிலையில இருந்தால் செவ்வாய் சூரியன் தான் தனுசு லக்னத்திற்கு உயர்வை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். வாழ்க்கையில எவ்வளவு கடைகோடியில தனுசு லக்ன ஜாதகர் இருந்தாலும் இந்த செவ்வாய் சூரியனுடைய தொடர்புல ஒரு தசை வந்துருச்சுன்னா ஜாதகரை ஒரு உயர்மட்டத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். மகர லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க, மகரத்தில் பிறந்த ஜாதகருக்கு உயர்வை கொடுக்கக்கூடிய கிரகம். ரிஷபமனைக்கு அதிபதியான சுக்கிரனும் கன்னிமனைக்கு அதிபதியான புதனும் தான் உயர்வை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். ஒரு மகர லக்ன ஜாதகருக்கு சுக்கிர தசையோ புதன் தசையோ வரப்போகுதுன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பார். அதற்கு இந்த சுக்கிர புதன் எதுவும் வலுவிழந்துடக்கூடாது, நீசம் பெற்ற நிலையில பகையோட இருந்துடக்கூடாது. பகையா இருந்தா கூட பரிவர்த்தனையா இருக்கணும், நீசமா இருந்தா கூட பரிவர்த்தனையா இருக்கணும். முழு வலுவிழந்தா மட்டும் பிரச்சனை, அதான் உயர்வு கிடைக்கிறதுல. மற்றபடி குறைந்த வலுவில் நட்பு ரீதியில இருந்தா கூட ஜாதகர் மகர லக்ன ஜாதகரை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு போகுது. இல்ல திசையே வரப்போறது இல்லை, புத்தி வந்தா கூட எந்த திசை நடப்பில் வந்தாலும் அதுல சுக்கிர புத்தி புதன் புத்தி மகர லக்ன ஜாதகருடைய வாழ்க்கையை ஒரு உயர்மட்டத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறது. கும்ப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, கும்பத்தில் பிறந்த ஜாதகருக்கு உயர்வை கொடுக்கக்கூடிய கிரகம். மிதுனமனைக்கு அதிபதியான புதனும்
துலாமனைக்கு அதிபதியான சுக்கிரனும் தான் உயர்வை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். ஒரு கும்பலக்ன ஜாதகருக்கு புதன் தசையோ சுக்கிர தசையோ வந்ததுன்னா யோகம். இல்ல தசை வரல, எந்த திசை நடந்தாலும் அதுல புதன் புத்தி சுக்கிர புத்தி காலகட்டங்கள் உயர்வை கொடுக்கும். சில பேர் கேட்கலாம், புதன் தசை புதன் புத்தியில கஷ்டப்பட்ட சுக்கிர புத்தியில வலுவிழக்க கூடாது. புதனும் சுக்கிரனும் நீசம் பெற்று இருக்கக்கூடாது, பகையோட இருக்கக்கூடாது. ஒருவேளை நீசமோ பகையோ பெற்றாலும் பரிவர்த்தனையில இருந்துடணும். குறைந்தபட்ச ஸ்தான பலத்திலாவது உச்சம்தான் பெறணும், ஆட்சிதான் பெறணும்னு அவசியம் இல்லை. குறைந்தபட்ச வலுவினாவது பரிவர்த்தனையில இருந்தாலே போதும். இந்த புதன் சுக்கிரன் கும்ப லக்ன ஜாதகருக்கு உயர்வை கொடுக்கிறது. அப்ப உயர்வை கொடுக்கக்கூடிய கிரகம் புதனும் சுக்கிரனும் தான். மீன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, மீனத்தில் பிறந்த ஜாதகருக்கு உயர்வை கொடுக்கக்கூடிய கிரகம். லக்ன ரீதியில கடகமனைக்கும் விருச்சகமனைக்கும் அதிபதிகளான சந்திர செவ்வாய் தான் உயர்வை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். ஒரு மீன லக்ன ஜாதகருக்கு சந்திர தசையோ செவ்வாய் தசையோ வரப்போகுதுன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம். ரெண்டுமே கண்டினியூ மகாதசைகள். சந்திரன் முடிஞ்சது செவ்வாய் தசை வந்துடும், மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கும். அதற்கு சந்திரனோ செவ்வாயோ குறைந்த வலுவினாவது இருக்கணும், குறைந்தபட்ச வலுவினாவது இருக்கணும். வலுவிழந்து விடக்கூடாது, நீசத்திலோ பகையிலோ வலுவிழந்து இருக்கக்கூடாது. குறைந்த வலுவில இருந்துட்டார்னா சந்திர தசையும் செவ்வாய் தசையும் மிகப்பெரிய யோகம். நிறைய மீன லக்னதாருக்கு திசை வரப்போறது இல்லை, ஏன்னா வேற ராசி அமைவுல திசை வராது. அப்ப என்ன பண்ணணும், எந்த தசை நடப்பில் வந்தாலும் அதுல சந்திர புத்தி செவ்வாய் புத்தி கொஞ்சம் உயர்வை கொடுக்கும். எப்பொழுது என்றால் வலுவிழக்காமல் இருக்கும் பொழுது. அப்ப உயர்வை கொடுக்கக்கூடிய முதன்மை கிரகம் மீன லக்னத்திற்கு சந்திரனும் செவ்வாய் பகவானத்தான் அமைந்து விடுகிறார்ன்றத உறுதிப்படுத்துறோம். இந்த பதிவுல மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் முக்கிய 2 உயர்வை கொடுக்கக்கூடிய கிரகங்களை பார்த்தோம். இந்த 2 கிரகங்களுடைய தசாபுத்தி உங்கள் காலத்தில் வருகிறது என்றால், அதில் இந்த 2 கிரகங்களும் வலுவிழக்காமல் இருக்கிறது என்றால், நீங்க எந்த நிலையில இருந்தாலும் வாழ்க்கையில் திராணிகள் இல்லாமல் எதுவுமே இல்லை என்று ஒரு வெதும்பிய நிலையில் வாழ்க்கையினுடைய இறுதி கட்டங்களாக இறுதி நாட்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மனநிலையை அகற்றி உயர்வை கொடுப்பார் என்றத உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுயஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.